Hi guys, so CSK இந்த IPL 25 கேம்பெயினை சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ முடிச்சிருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் ஸ்டேபிள் டாப்பர்ஸை பார்த்தா வந்து பிக் மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபிக்கு ஒரு சின்ன ஃபேவருமே இப்போ வந்து சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீடியோ கிளிக் தெரிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். பிஃபோர் வி ஸ்டார்ட் திஸ் வீடியோ எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த IPL 25 சீசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக இந்த 3 months நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இனிமேல் போஸ்ட் பண்ணிவிடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த IPL 25 சீசன் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா கைஸ். ஸோ உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பாக தான் நான் இதை கேட்குறேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ நம்ம லைக், டிஸ்லைக், ஷேர் பட்டன்லாம் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே. ஸோ அது பக்கத்துலேயே சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் இருக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே என்னன்னு தெரியும், அது எதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் 40 rupees இருக்கலாம், லீஸ்ட் வந்து 40 rupees. அதுக்கு மேலே முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நோ இஷ்யூஸ். ஜஸ்ட் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய உதவியாக எனக்கு இருக்கும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். சிஎஸ்கே நேற்றுக்கு ஜிடியோட டாப் 2 சான்சஸ் வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டுருக்காங்கன்னு கண்டிப்பாக சொல்லியானும். ஏன்னா ஜிடி நேற்றுக்கு மேட்சை வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஸ்பாட்டை சீல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாகவே. இப்போ டாப் 2 ரேஸ் இஸ் வைட் ஓப்பன். 4 டீம்ஸாலுமே பார்த்தீங்கன்னா டாப் 2ல ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நடக்க போகிற MI vs PBK's மேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது கைஸ். பிகாஸ் ஜெயிக்கிற டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பாட்டை சீல் பண்ணிடுவாங்க டாப் 2ல. லாஸ்ட் லீக் கேம் RCBS LSG மேட்ச்ல யார் இன்னொரு ஸ்பாட் வந்து பிடிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய போகுது. RCB இன்கேஸ் அந்த மேட்சை வின் பண்ணனா அவங்க ஒரு ஸ்பாட்டை வந்து சீல் பண்ணிடுவாங்க. LSG இன்கேஸ் அந்த மேட்சை வின் பண்ணனா GT அந்த ஸ்பாட்டை வந்து சீல் பண்ணிடுவாங்க. தோனி போஸ்ட் மேட்ச்ல என்னப்பா சொல்ல போறா, அதுக்காக நேஷனே வெயிட்டிங்ல இருந்துச்சு. ஸோ தோனி என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத பார்ப்போமே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 months எனக்கு வந்து டிசைட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குங்க. அதாவது என்னோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி. ஸோ எந்த ஒரு ஹரியுமே கிடையாது. அண்ட் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா வந்து எஃபர்ட் கண்டிப்பாக ரொம்பவே தேவை. ஏன்னா இது வந்து டாப் லெவல் கிரிக்கெட் இல்லையா. ஸோ வந்து யூ ஹேவ் டு பி அட் யுவர் பெஸ்ட். அண்ட் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் பர்ஃபார்மன்ஸ் தட் யூ கேன் கவுண்ட் ஆன். அதாவது ஒரு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும் நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. இஃப் பிளேயர்ஸ் ரிட்டையர்ட் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸஸ், சில பிளேயர்ஸ்லாம் வந்து 22 ஏஜ்லேயே ரிட்டையர் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லாமல் யாரையும் சொல்லியிருக்காரு. ஸோ அது யார் அப்படிங்கிறத ட்விட்டரில் ஆல்ரெடி டீகோடே பண்ணிட்டாங்க. பட் நம்ம அதுக்குள்ளே போக வேணாமே. முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, உங்களுக்கு எவ்வளோ ஹங்கர் இருக்குது, உங்களோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குது, உங்களால் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா, அண்ட் டீமுக்கு நீங்கள் எவ்வளோ தேவை, இதெல்லாம் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் எனக்கு இனஃப் டைம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ராஞ்சிக்கு போகணும். என்னோட வீடுக்கு நான் விசிட் பண்ணி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபியூ பைக் ரைட்ஸ்லாம் என்ஜாய் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 months கழிச்சு வந்து நான் டிசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் நான் இப்போதைக்கு வந்து டன்னு சொல்லிக்க மாட்டேன். அதே சமயத்தில் நான் திரும்ப வருவேன் அப்படின்னுமே வந்து சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு லக்ஸுரி ஆஃப் டைமிங் இருக்குது. அதனால திங்க் பண்ணிட்டு நான் டிசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து தோனி சொல்லியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் அவர் மோஸ்ட் ப்ராபப்லி கண்டினியூ தாங்க பண்ண போகிறார். லாஸ்ட் இயருமே பார்த்தா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. எனக்கு டைம் இருக்குப்பா, ஒரு 4 to 5 months இருக்குது, ரிட்டென்ஷன் ப்ராசஸ் வரைக்குமே டைம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே தான் இப்பயுமே சொல்லியிருக்கிற காரணத்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தோனி இஸ் டெஃபினெட்லி கமிங் பேக் ஃபார் 2026. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கண்டிப்பாக டீமை விட்டு போக மாட்டார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ அவர் டீமை லீவ் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயத்தையுமே ஃபன்னாக சொல்லியிருந்தாருங்க. அண்ட் நாட் டு ஃபர்கெட், எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ஆண்ட்ரி சித்தார்த் உட்காந்துருக்காரு. என்னை விட எக்ஸாக்டாக ஒரு 25 வயசு வந்து கம்மி. அப்போ தான் எனக்கு தோணும், ஹோ ஐ எம் சீரியஸ்லி ஓல்டு அப்படின்னு. நேற்றுக்கு இன்னொரு சென்சேஷனான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் ரெய்னா ஒரு விஷயத்தை பிரேக் அவுட் பண்ணியிருந்தாரு. அதாவது நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு நான் வரப்போறேன்ப்பா அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருந்தாருன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போமே. ஸோ ஆகாஷ் சோப்ராவும் சுரேஷ் ரெய்னாவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரியில் இருந்திருக்காங்க ஓகேங்களா. அந்த நேரத்தில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெமிங் டக்அவுட்ல உட்காந்துருந்தாரு ஓகேங்களா. அவரை வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க. சைடில் அப்படியே நம்ம சுரேஷ் ரெய்னா கமெண்ட்ரி பாக்ஸில் உட்காந்துருந்தார்ல, அந்த ஃப்ரேம் அப்படியே காமிச்சாங்க. ஸோ 2 பேருமே இருக்கிறப்போ நம்ம சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ ஆல் ஐ கேன் சே இஸ் நெக்ஸ்ட் இயர் சம் ஒன் இஸ் கமிங் ஃபார் சிஎஸ்கே. அதாவது யாரோ ஒருத்தங்க நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கேக்கு வர போறாங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு இன் ரெஸ்பான்ஸ் ஆகாஷ் சோப்ரா என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் மெம்பர் வராங்களோ, அவரோட இனிஷியல் வந்து SRல ஆரம்பிக்குமோ அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ரெய்னா உடனே IPL சிஎஸ்கேக்காக ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சவர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. வேற யாரும் இல்லை, நம்ம சுரேஷ் ரெய்னா தான் சிஎஸ்கேக்காக ஃபாஸ்டஸ்ட் 50 IPL ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் சிஎஸ்கேக்காக ரெய்னா வர போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் லைக்லி ஹி இஸ் கோயிங் டு பிகம் ஆர் பேட்டிங் கோச் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ பேட்டிங் பிளஸ் ஃபீல்டிங் கோச்சா மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா கரண்டா வந்து நம்ம ராஜீவ் குமார் தான் பேட்டிங் பிளஸ் ஃபீல்டிங் கோச்சா இருக்காரு. அப்போ மைக் ஹசி என்ன ரோல்ல பார்க்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அசிஸ்டன்ட் கோச்சா இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி ரெய்னா ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் மெம்பரா நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கேல கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. அதாவது சிஎஸ்கேட ஃபீல்டிங் கோச்சா ரெய்னா இருக்க போறாருப்பா அப்படின்னு. அது ஏதோ ஒரு ஃபேன் தான் கிளப்பி விட்டுருந்தான் ட்விட்டர்ல. பட் இப்போ ரியாலிட்டிலேயே அது நடக்க போகிறது நினைச்சா கூஸ் பம்ஸா இருக்கு. பொறுத்து பார்க்கலாம் ரெய்னா நெக்ஸ்ட் இயர் சிஎஸ்கேவை ஜாயின் பண்ண போறாரா இல்லையா அப்படின்னு. அண்ட் ரெய்னா சிஎஸ்கே பயங்கரமா ஹைப் பண்ணி ஒரு டயலாக் வந்து சொல்லியிருந்தாரு கமெண்ட்ரியில. இஃப் த ஈகிள்ஸ் டோன்ட் ஃப்ளை ஃபார் 4 days இட் டசன்ட் மீன் த ஸ்கை பிலாங்ஸ் டு த பீஜன்ஸ். அதாவது ஒரு கழுகு 4 நாள் பறக்கலனா இந்த வானம்
வானம் வந்து இந்த புறாக்கெல்லாம் வந்து சொந்தமாகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்கறதுக்கே புல் அரிக்குது இல்லையா? ஃபைனலாக நேற்றுக்கு நடந்த மேட்சுக்கு வரும். ஆஃப்டர்நூன் கேம் வேறு, அதுவும் அகமதாபாத்தில் சொல்லவே வேணாம், செம ஹீட் இருக்கும். 40+ கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ பிளேயர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரெயின் ஆகியிருப்பாங்க. கண்டிப்பாகவே ஒரு குட் டாஸ் டு வின் தான். தோனி வந்து பேட்டிங் சூஸ் பண்ணியிருப்பாரு. நம்ம ஓப்பனிங்கில் கான்வே அண்ட் ஆயுஷ் மாத்திரே வந்திருப்பாங்க. கான்வே இன்னைக்கு ஒரு 34 பால் 50 வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. சில ஃபேன்ஸ்லாம் கான்வே இது ரீடைன்மெண்ட்காக ப்ளே பண்ண நாக்கு, இதை வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, கான்வே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி 6.25 crores ஃப்ரீ அப் பண்ணணும் பர்ஸ்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் திஸ் நாக் ஹஸ் given me some hopes. ஒரு சைடில் கான்வே வந்து இன்னிங்ஸை பில்ட் பண்ண பார்க்குறாரு, இன்னொரு சைடில் ஆயுஷ் மாத்திரே ஃப்ரம் த வெரி கோ பால் அவர் வந்து ஸ்ட்ரைக் பண்ண பார்க்குறாரு, டேக் டவுன் பண்ணுற பவுலர்ஸை. இன்னைக்கு கேம்லையுமே அந்த அர்ஷத் கானுக்கு எதிராக அந்த செகண்ட் ஓவரில் 28 ரன்ஸ் வந்திருக்கும் பார்த்தீங்களா? ஸோ கான்வே அண்ட் ஆயுஷோட காம்போ இந்த கேமில் நல்லா இருந்துச்சு. பவர் பிளேயர் சூப்பராக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுக்காக கான்வே ரீட்டைன் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், நான் வெயிட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் 6 months அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு, டிஎஸ்கேக்காக நெக்ஸ்ட் மந்த் எம்எல்சியில் எப்படி ப்ளே பண்ண போறாரு, இந்த பர்ஃபார்மன்ஸஸ்லாம் கண்டிப்பாக இட் வில் மேட்டர். ஸோ இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வில் லுக் டு ரீடைன் கான்வே. இது ஜஸ்ட் ஒன் பேட் சீசன் தான் கைஸ், லெட்ஸ் நாட் ஃபர்கெட். அவர் லாஸ்ட் சீசன் ப்ளே பண்ணல, தட் இஸ் வை ஜஸ்ட் பை லுக்கிங் திஸ் சீசன் என்னால் டிசைட் பண்ண முடியல கான்வே ரீடைன் பண்ணமா ரிலீஸ் பண்ணமானே. எஸ், நான் முன்னாடி வீடியோஸ்லாம் கான்வே ரிலீஸ் பண்ணணும் தான் சொன்னேன், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் லெட்ஸ் வெயிட். இது மினி ஆக்ஷன்ற ரீசன்னால எல்லா பிளேஸையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோரை ரீடைன் பண்ண பார்க்கணும். அதனால கான்வே ஆர் ரச்சின் இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு என்னோட எல்லா வீடியோஸ் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி யாரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அண்ட் ஊர்வில் பட்டேல் அட் நம்பர் 3 அவருமே இன்னைக்கு செமையான ஒரு பிளிட்ஸ் ஒரு கேமியோ வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. லெக் சைடில் செம ஸ்ட்ராங்காக இருக்காரு. அண்ட் லாஸ்ட் 2 கேம்ஸில் பார்க்காத அந்த ஒரு மெச்சூரிட்டி இந்த கேமில் இருந்துச்சு. பாலை கரெக்டாக பார்த்து பொறுமையாக டைம் பண்ணி வந்து ப்ளே பண்ணாரு. எப்படி கேகேக்கு எதிராக அந்த ஃபிளிக் ஷாட்டோட ஒரு 6 அடிச்சிருப்பாரு, அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸாக்டா ஒரு ஃபிளிக் ஷாட்ல ஒரு 6 போயிருக்கும். அதுவுமே செமையா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு. சிஎஸ்கே இன்னைக்கு பவர் பிளேயர் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ரன்ஸ் வரல அப்படிங்கறத வந்து லாஸ்ட் வீக் நெகட்டிவா நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த கேம்ல மிடில் ஓவர்ஸ்மே ரன்ஸ் வந்துச்சு, தேங்க்ஸ் டு டெவான் கான்வே அண்ட் ஊர்வில் பட்டேல் 2 பேருமே சூப்பரா வந்து ப்ளே பண்ணிருந்தாங்க. ஷிவம் டுபே ஆல்சோ வந்து சூப்பரா நம்பர் 4ல இன்னைக்கு வந்திருப்பாரு. 8 பால் 17 ரன்ஸ் ஒரு சின்ன ஒரு கேமியோ ப்ளே பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு. லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னரான சாய் கிஷோர் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்தோடனே வந்து ஒரு 6 வேற ஸ்ட்ரெயிட்ல வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அண்ட் யா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் தாங்க வந்தாரு நம்ம விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி நம்ம டெவால் பிரேஸ் ஒரு என்ட்ரியை கொடுத்தாரு. 200ல ஃபினிஷ் பண்ண வேண்டிய டோட்டல 230 கொண்டு போனதுக்கு மெயின் ரீசன் டெவால் பிரேஸ் தான். 25 பால்ஸ் அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் மேட்சே வந்து சேஞ்ச் பண்ணிடுறாரு. அவரோட ஸ்கோர்ஸ்ல இந்த சீசன் நீங்க பார்க்கலாம். எஸ்ஆர்எஸ்க்கு எதிராக 42 of 25, பிபிகேஸ்க்கு எதிராக 32 of 26, ஆர்சிபிக்கு எதிராக டக்கு. அந்த கேம் மட்டும் அவர் ப்ளே பண்ணிதானே மேட்சை கன்ஃபார்மா வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. டே நிதின் மேனன் நீ நல்லாவே இருக்க மாட்டேடா அப்படின்ற மாதிரிலாம் ட்விட்டர்ல பேசிட்டு வராங்க. நெக்ஸ்ட் கேகேக்கு எதிராக 52 of 25, ஆர்ஆருக்கு எதிராக 42 of 25 அண்ட் நேத்திக்கு ஜிடிக்கு எதிராக 57 of 23 டெலிவரிஸ். அந்த ரிவர்ஸ் ஸ்கூப்புமே செமையா இருந்துச்சு. அண்ட் எஸ்பெஷலி ரஷித் கானுக்கு எதிராக இந்த ஃபிளாட் 6 அதுவுமே பங்கமா இருந்துச்சு. அவரோட ஷார்ட் மேக்கிங் எபிலிட்டி கண்டிப்பா பாராட்டணும். அவரோட பேட் ஸ்விங் எல்லாமே வந்து டாப் நாச்சா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் சிஎஸ்கேக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறது நினைச்சு நான் வந்து எவ்ரிடே சந்தோஷப்படணும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவால் பிரேஸ் நம்ம சிஎஸ்கேல இருக்கிறத நினைச்சு. அந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் இருக்கும் பதிலாக அது கண்டிப்பாவே ஆயுஷ் மாத்திரே டெவால் பிரேஸ் அண்ட் ஊர்வில் பட்டேலுக்கு கச்சிதமா பொருந்தும். 3 பேர் ரீப்ளேஸ்மெண்டா வந்து இப்போ சிஎஸ்கேயோட ஃபார்ச்சூன்ஸே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு போயிருக்காங்க நெக்ஸ்ட் சீசனுக்கு. அண்ட் ஐ ரியலி வாண்டட் எதுக்காக இன்னைக்கு தீபக் ஹுடாவை ப்ளே பண்ண வச்சாங்க அப்படின்னு. ஏன்னா பேட்டிங்ல நம்பர் 7 வரைக்குமே அவர் வரலன்னா பார்த்துக்கோங்களேன். அண்ட் ஜட்டு ஒன்ஸ் அகைன் வித் பேட் அவரால் பாலை சுத்தமா டைம் பண்ண முடியல. 21 of 18 ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. இன்கேஸ் அவர் அந்த மாஸ்டர் கிளாஸ் இன்னிங்ஸை ப்ளே பண்ணாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அவங்கள ஐபிஎல் ஹையஸ்ட் ஸ்கோரை வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நெவர்தலெஸ் சிஎஸ்கே 230 ரன்ஸ் ஆன் போர்டு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஹையஸ்ட் டோட்டல் இந்த சீசனில் சிஎஸ்கேக்கு இதுதான். சிஎஸ்கேக்கு நம்பர் 9ல வரதுக்குமே ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு டேபிளில். இன்கேஸ் 121 ரன்ஸ் கீழே வந்து நம்ம அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளால நம்பர் 9க்கு வந்திருக்க முடியும். அன்பார்ச்சுனேட்லி தீபக் ஹுடா அண்ட் சிவம் டுபே அந்த 3 overs தான் வந்து மேட் த டிஃபரன்ஸ். பிகாஸ் அந்த 3 ஓவர்ஸ்ல லெஸ் than 30 ரன்ஸ் நம்ம கன்சீட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா ஜிடிஏ 121 ரன்ஸ் கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்க முடியும். அண்ட் சிஎஸ்கேவுமே நம்பர் 9 இன் டேபிள் போயிருப்பாங்க. லாஸ்ட் கேம் ஆஃப் த சீசன்றதுனால தோனி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாரு. தீபக் ஹுடாக்கு ஓவர் கொடுத்தாரு, ஜடேஜாவை ஸ்டார்டிங்ல ஒரு ஓவர் கொடுத்திருப்பாரு. ஜடேஜா அவரோட ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே பார்த்தோன்னா 3 times தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரை பவுல் பண்ணியிருக்காராம். நூர் அகமது சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் ஒரு சூப்பர் ஃபைண்டா இருந்திருக்காரு. 10 crores ஆப்ஷன்ல பிக் பண்ணியிருந்தோம். அண்ட் சிஎஸ்கே கன்சிஸ்டன்டா டெலிவர் பண்ணியிருக்காரு. 24 விக்கெட்ஸோட இந்த சீசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு.
பண்ணியிருக்காரு. இப்போ பர்பிள் கேப்புமே பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நூர் அகமது கிட்ட தான் இருக்கு. மோஸ்ட்லி சீசன் முடியிறப்போ ட்ரெண்ட் போல்ட் ஆர் ஜாஸ் ஹேசல் கிட்ட தான் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் லெட்ஸ் ஹோப் நூர் அகமது கிட்ட பர்பிள் கேப் சீசன் முடியிற வரைக்கும் இருக்கும் அப்படின்னு. அண்ட் கைஸ் எனக்கு மட்டும் தான் தோணுச்சா இல்லை உங்களுக்கு தோணுச்சான்னு தெரியல. அன்ஷுல் கம்போஜ் லுக் பெட்டர் than கலீல் அகமது. இன்னைக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அன்ஷுல் கம்போஜ் டெலிவர் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா நெக்ஸ்ட் சீசன்லயுமே வந்து சிஎஸ்கேக்காக ஒரு பிரைமரி பவுலரா கண்டிப்பா இருப்பாரு. இந்த சீசனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மேட்சஸ்லேருந்து அவர் கண்டிப்பா இருந்திருக்கணும். கலீல் அகமதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா அவர் இருந்திருப்பாரு. ஆனா சிஎஸ்கே அவருக்கான சான்சஸை ரொம்ப லேட்டா கொடுத்திருந்தாங்க. அது ஹஸ் காஸ்டட் அஸ்னு கண்டிப்பா சொல்லி ஆடும். ஸோ அது ஏன் ஜிடி 147 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. சிஎஸ்கே இந்த கேமை 83 ரன்ஸ் மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர். சிஎஸ்கே இந்த சீசனை பார்த்தீங்கன்னா ஒரு வின்னோட முடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.